Hi viewers, welcome to Red and Green Recipes. நம்ம இன்னைக்கு ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் உளுந்தஞ்சோறு கூட மீன் குழம்பும் அவரைக்காய் ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு மீன் குழம்ப வறுத்து தான் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த குழம்பு நாகர்கோவிலில் ரொம்பவே ஃபேமஸ்னு சொல்லுவாங்க. முதல்ல மீன் குழம்புக்கு தேவையான மசாலாவை வறுத்தெடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 1/2 கப் முழு மல்லி சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது கூடவே துருவின தேங்காய் பூ, முழு மிளகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வெங்காயமும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சே ஒரு 20-25 நிமிஷம் வரைக்கும் நல்லாவே வறுக்கணும். அதுக்கு டைம் ஆகும், அதனால நான் அதுக்கு பேரலாகவே உளுந்தஞ்சோறு பண்ணுறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அது கூடவே உளுந்தம்பருப்பு, கடுகு, வெந்தயம், சீரகம் சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். நான் இன்னைக்கு 1/4 கப் அரிசிக்கு 3/4 கப் உளுந்தை எடுத்துக்கிட்டேன். முதல்ல நான் உளுந்தை மட்டும் தான் தனியாக வேக வச்சேன். ஏன்னா உளுந்தும் அரிசியும் சேர்த்து வேக வைக்கும் போது உளுந்து வேகவே வேகாது. உளுந்தை நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் வதக்கி வச்சிருந்த வெங்காயத்தோட சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிட்டேன். சைட்லையே நான் ரெடி பண்ணிட்டு இருந்த மீன் குழம்புக்கு மசாலாவும் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக செக் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். உளுந்து வேகிறதுக்கு எப்படியும் ஒரு 20 நிமிஷம் ஆகும். அதனால நான் 1/4 கப் அரிசியை மட்டும் நான் ஊற வச்சுக்கிட்டேன் தண்ணியில். நான் எந்த கப்பால் நான் அரிசி அளக்குறனோ அந்த கப்புக்கு நான் 3 கப் தண்ணி சேர்ப்பேனா. உளுந்துக்கும் அதே தான். நான் 3/4 கப் உளுந்து எடுத்திருக்கேன். முதல்ல நான் 3/4 கப் உளுந்துக்கு மட்டுமே 2/4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். எண்ணெயில் இந்த மாதிரி உளுந்து வதக்குறனால உளுந்து குலையாது. நான் 3 கப் தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே நான் உப்பும் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே நான் ஒரு 20 நிமிஷத்துக்கு நான் கொதிக்க விடுறேன். இப்போ மீனுக்கு மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. நான் போட்ட தேங்காய் பூ எல்லாமே ப்ரௌன் கலரில் மாறிட்டு இப்போ அடுத்தது நான் அவரைக்காய் ஃப்ரை ரெடி பண்ணுறதுக்கு அவரைக்காவும் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு கடாயில் அவரைக்காய்க்கு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு உளுந்து, கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருந்த அவரைக்காயும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் உளுந்தும் நல்லாவே வெந்துருச்சு.
இது கூட நான் ஊற வச்சிருந்த அரிசியும் சேர்த்து நல்லா வதக்கினேன். இதுக்கும் அதே மாதிரி தான் நான் 1.25 கப் அரிசி எடுத்தேன். அதுக்கு நான் 3 பங்கு தண்ணி சேர்த்தேன். 1.25 கப் அரிசிக்கு நான் 3.25 அளவுக்கு நான் தண்ணி சேர்த்தேன். அது கூடவே நான் துருவின தேங்காய் பூவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் நான் வறுத்து வச்சிருந்த மசாலாவும் நல்லா ஆறிடுச்சு. அது கூட நான் கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அவரைக்காவையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நான் வறுத்துட்டு தான் இருந்தேன். மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம உளுந்தஞ்சோரை கொதிக்க விடணும். அரிசியும் தண்ணியும் ஈவன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி இலையை போட்டு அது கூடவே சுக்கு பொடி போட்டு நல்ல லோ ஃப்ளேம்லேயே ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம். சுக்கு பொடி இல்லைனாலும் பரவாயில்ல, கொஞ்சமாக இஞ்சி சாறு கூட நம்ம விட்டுக்கலாம். அப்படியும் உளுந்தஞ்சோறு ரெடி ஆகுதுக்கு 20லேருந்து 25 நிமிஷமாவது ஆகும். அதுக்குள்ளே நான் மீன் குழம்புக்கு நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மீன் குழம்புக்கு தேவையான தக்காளி பழமும் மாங்காவையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் சீரகமும் சேர்த்து வறுத்து அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் நான் சேர்த்துக்கிட்டேன். நான் புளி கொஞ்சமாக தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் இதில் மாங்காய் சேர்க்குறதுனால நான் புளியோட அளவை நான் குறைச்சிட்டேன். நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்க விடலாம். அப்புறம் நான் சைடில் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அவரைக்காய் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் அதில் உப்பும் கொஞ்சமாக வத்தத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் உளுந்தஞ்சோறும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்பு மசாலா நல்லா சூடானதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருந்தேன் மீன், அது கூடவே தக்காளி பழம், மாங்காய், பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கிட்டேன். கடைசியில் தான் நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நான் இன்றைக்கி சால்மன் ஃபிஷ் எடுத்துருக்கனால இது ஒரு 10 நிமிஷமே போதும், அது வெந்துடும். அதனால நான் ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சேன். இப்போ எனக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மல்லிகை இலையை கொஞ்சம் மேலே போட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். வறுத்தரைச்ச மீன் குழம்புக்கும் உளுந்தஞ்சோறுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரெட் அண்ட் கிரீன் ரெசிபீஸ்க்கு
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.